பகலை விட நைட் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஒரே குஷி தாங்க. ஆமாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த இருட்டுக்குள்ளே விளையாடுறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். 4 பேரும் நல்லா அடிச்சுக்குவாங்க, உருண்டுக்குவாங்க, பிரண்டுக்குவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு சேட்டையுமே அவ்வளோ ஆசையாக இருக்கும் பார்க்குறக்கு. 2வது நம்மளை வேலை செய்யவும் விடுறது கிடையாது. பின்னாடியே வந்து ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பாங்க, இல்லை சண்டைக்கு கூப்பிடுவாங்க. போய் பக்கத்தில் உட்காந்தோன்னா அவ்வளோ சூப்பராக நம்மகிட்ட விளையாண்டுட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியுதில்லைங்க. என்னோடய வேலையெல்லாம் இவங்களாலேயே ரொம்ப பெண்டிங் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் 11:30 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிடுவேன். இப்போல்லாம் 12:30 1 மணி ஆகுதுங்க. இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இவங்க கூப்பிடும்போது இவங்க கூட போய் விளையாடாமல் இருக்கவும் முடியல, இவங்க கூட பேசாமல் இருக்கவும் முடியலை. ஸோ அதுதான் ரீசனுங்க. அடுத்து ரோசி வந்துட்டா அப்படின்னா, ரோசின்னு கூப்பிட்டுட்டேன் அப்படின்னாக்க போதுங்க, எட்டி எட்டி பார்ப்பாங்க 4 பேரும். ரோசி வந்துட்டா அவ கூட அவ்வளோ சூப்பராக விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், சந்துருவும் வந்துட்டான். சந்துரு கூட அப்படி விளையாடுவாங்க. சந்துரு ஆனால் ஒரு சில நேரத்தில் பயந்துக்குவான், ஒரு சில நேரத்தில் நல்லாவே விளையாடுவான். இதுதாங்க நம்ம வீட்டில் நடக்கிறது டெய்லி. இன்னொன்று வந்து ரோசியையும் இவங்க ஃப்ரீயாகவே விடுறது கிடையாதுங்க. விளையாண்டுக்கிட்டே இருக்கணும் இவங்க கூடவே. ரோசியும் அது மாதிரி நல்லாவே விளையாண்டுட்ருப்பா. நல்ல ஒரு சில நேரத்தில் கோவம் வந்துட்டுனா கடிச்சிருவா. இப்படி தான் நடந்துகிட்ருக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்